ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. சொன்னால நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். பெரியபாளையம் கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ கோயம்பெல்லாம் தாண்டி இப்போ ஆக்சுவலாக இப்போ வில்லிவாக்கம் தாண்டி போயிட்டு, வில்லிவாக்கம் இல்லை பாடிலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். கோயிலோட க்ளோசிங்லாம் எங்களுக்கு தெரியல. இது பிளான் கிடையாது, அன்பிளான் தான். ஆக்சுவலாக பெருமாள் கோயில் டி நகர் பிளான் பண்ணியிருந்தோம். டைம் ஓவராக ஆயிடுச்சு. சரி, அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம கலகடதும் ஒரு பெரியபாளையம் கோவில், சரி நம்ம அங்கே போகலாம் சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு அன்பிளான் சடனாக இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே பெரியபாளையம் கோயில் போய்ட்டு பக்கத்தில் இருக்கு. என்ன கோயில் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கு? முருகர் கோயில், சிறுவாபுரி முருகர் கோயில் இருக்குங்களா, அங்கேயே போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாய். உட்காரு, கீழே பிரேக் அடிச்சா கீழே வந்துருவடா. உட்காருடா. பாருங்க, இந்த பையன் தனியே பேணிட்டு வரான். பயமா இருக்கு. திரும்பி பார்த்துட்டு வர வேண்டிய வரைக்கும் நான் பிரேக் அடிச்சா கீழே வந்துருவானு. ஏன்னா சைல்ட் லாக்லாம் போட்டு சேஃபாக தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் இவன் மேலே ஒரு ஆம்பளை பசங்க கொஞ்சம் பயந்தான். சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அப்படி சொன்னால் சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. பொண்ணு அப்படி இல்லை. பொண்ணு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கும். அது கொஞ்சம் பயம். அதெல்லாம் போகக்கூடாது சொன்னால் போக மாட்டான். அங்கே போய் விழ போகிறோன்னு தெரிஞ்சால் அவளுக்கு உஷாராக ஆகிடுவான். ஏன்னா பையன் அப்படி இல்லை. பார்த்துக்கலாம், போய் விழுந்தாலும் என்ன பண்ண தம்மாலும் விழுந்து தான் வருவானே. பெரியபாளையம் ரீச் ஆகிட்டோம் மக்களே. இங்கே பாருங்கள், பெரியபாளையம் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து கோயில் ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 2:30 இருக்குது டைமு. 2:30க்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா இல்லை 4 o'clock மேலே ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. உள்ளே போய் தான் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அம்மனை போய் பார்க்கணும். ஏன்னா வந்து 2 o'clockனா நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் கார் பார்க்கிங்க்கு எங்கன்னா இடம் இருக்கா சேஃபாக நிறுத்தணும்ல, போயிட்டுருக்கோம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. நாங்கள் போன தடவை வரும்போது இங்கே தான் வந்து சட்டிலாம் வாங்கினோம், மண் சட்டிலாம். இந்த தடவை பார்ப்போம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கானா. இந்த கடையில் தான் வாங்கினேன், இவங்கிட்ட தான். ரிட்டர்ன் வரும்போது பார்க்க வேண்டியதுதான். எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கிக்கலாம். நிறைய வச்சுருக்கா மாதிரி இருக்கான். ஆமாம், இந்த சைடு தான் போகணும். ஆனால் கார் பார்க் பண்ணணும் இல்லையா? பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே என்ன பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து போய் பார்க்கணும் டைமிங் எப்போன்னு. இப்போ ஓப்பனில் இருந்துச்சுன்னா போய் பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்குமா எனக்கு தெரியல. போய் பார்த்து தான் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தூரம் மட்டும் நடந்து விட்டுறது தான். ரவுண்ட் அடிக்கிறியா? எவ்வளோ தூரம் ஊரு? கூட சேஃபா நம்ம கூட நடந்து போயிடலாம். ஆனால் கார் சேஃபா இருக்கணும். அதான் இப்போ எதுக்குமே நாங்கள் இது பார்க்கறது இல்லை. எங்களுக்காக எதுவும் பார்க்கறது இல்லை. இது காருக்காக எல்லாமே பார்க்கறது. கார் சேஃபாக இருக்கணும், காருக்காக வீடு பார்க்கறது எல்லாமே. காருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அந்த இடம், அப்படிதான் பார்க்கறது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு நாங்கள் பார்க்கறது விட்டுட்டோம். அது மாதிரி ஆயிடுச்சு. போகலாம். தனிஷ்கா போயிடலாமா கோயிலுக்கு? இங்கே பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பொட்டெல்லாம் எடுத்து விட்டாங்க சதீஷ். போய் பொட்டு தான் வாங்க. பார்க் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் கோயிலுக்கு நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸ்க்ராட்சா? ஸோ இப்போ இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் வேறு சரியாக அடிக்குது. வெயில் செம்மையாக இருக்குது சதீஷ். பாருங்க, சரியான வெயில். இங்கே சென்னையை விட இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பெரியபாளையத்துலலாம் மூஞ்சியே பார்க்க முடியல. இப்போ மேலே கீழே தான் வைக்கிறோம். இப்போ வெயில் அடிக்குது. செம்மையாக வெயில் முடியல. பாருங்க, கண்ணெல்லாம் கூசுது வெயிலில்.
அப்படி அடிக்குது வெயில் இங்கே. நம்ம சென்னையே பரவாயில்ல போல, பெரிய பழம் சரியான வெயில் அடிக்குது. சதீஷ் எனக்கு பொட்டு வாங்கணும்டா. பொட்டு தான் இவ தான் தள்ளிட்டான் என் பொட்டை. மஹேந்திரா தாரா? ஆமாம், எனக்கு என்ன வந்து மஹேந்திராவில் ஒயிட் பிடிக்கல, தாரு. பிளாக் தான் செமையாக முழுக்கா மாசாக இருக்குது. ம் இல்லை நெக்ஸ்ட் வேணால் தார் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் தார் தான் ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம தார் தான் வாங்குவோம். தாரை வாங்கிட்டு ஹில் ஸ்டேஷன் அப்படியே அப்படியே ஏறி பறக்கிறோம். தாரு ராக்ஸியா போயிட்டு பார்த்துட்டு வராங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே முருகரை பார்க்குறோம். கம்மியாக இருக்க வந்து வந்து வாங்கலாம். சாமி பார்த்துட்டு வந்து இங்கே சட்டி சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்து வாங்கலாம். இது கோயில் பேக் சைடு வந்திருக்கோம். ஃப்ரண்ட் அந்த பக்கம் இருக்குது. வளையல் அங்கே இருக்கா? சரிப்பா, என் ஹஸ்பண்ட் எனக்கு வளையல் வாங்கி தரேன்னு இருக்காங்க. வளையல் வாங்கி தர சொல்லியிருக்காரு. சரி போயிட்டு வளையல் போட்டுக்கலாம். இந்த கடை வளையல் இருக்கா? வந்து சின்ன கலர் பாடுறா. உங்களுக்கா? எனக்கு தான். என்ன கலர் இது? அந்த இது காட்டுங்க. இங்க பாரு. தனிஷ் இந்த பொம்மை இதா. தனிஷ் பொம்மை பூ வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பூ கட்டிட்டு இருக்காங்க போல. இப்போதான் பூ வாங்கிட்டு பூ வச்சுட்டு உள்ளே போய் சாமி அர்ச்சனை வாங்கிட்டு சாமி பார்க்கணும். யாரு? ஒரு நிமிஷம் உங்க அப்பா விட்டு இருக்க மாட்டியா நீ? அப்பா அப்பா கேட்டுட்டே இருக்கா. உங்க அப்பா ஏதோ அங்கே இருக்கா பாரு. அங்கே இருக்காரு பாருங்க. ஏதோ அங்கே இருக்காரு. எங்க வருவார். இரு, நம்ம சாமி பார்த்துட்டு வந்து அம்மா வாங்கி தரேன். ஓகே, நல்ல பொண்ணுமா நீ தான். இங்கே பாரு, இங்கே வாங்க. தாண்டி அடிப்பாங்க. வந்துரு. இந்தா குத்திட்டியா? நடுவில் குத்திட்டியா? போலாமா கோயிலுக்குள்ள? சாமி பார்க்கறதுக்கு உள்ளே போகிறோம். இங்கே ஒரு முத்து கோயில் இருக்குது. சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு சாமி பார்க்க வேண்டியதும். சாமியை கும்பிட்டுட்டோம். இந்த புத்து கோயிலில் உள்ளே போகிறோம். அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். இப்போ பரிகாரம் செய்கிறாங்கப்பா. சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். பிரசாதம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்னது? இது என்னது? என்ன லட்டு இது? கேழ்வரகு லட்டு. எப்படி இருக்கு தனிஷ்கா? சூப்பராக இருக்கு. இந்த சாப்பிட்டல சூப்பராக இருக்கு. லட்டு சாப்பிட்டியா? லட்டு எப்படி இருந்துச்சு? சாமி போட்டு ஏறக்கூடாது. இங்க வா, ஏறாது. இங்க வா. பார்த்து சூப்பராக சாமியெல்லாம் பார்த்து வந்துட்டோம். ஓகேங்களா? சிறப்பாக சூப்பராக பார்த்தேன். லைன் வந்து பெரிய லைனில் எதுவுமே இல்லை. உள்ளே போன ஒரு 2 மினிட்ஸில் நாங்கள் சாமி பார்த்தோம். அவ்வளோ கிட்ட பார்த்தோம். நல்ல தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம சிறுவாபுரம் முருகரை பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
தண்ணி ரொம்ப தாக அடிக்குது. இங்கே தண்ணி குடிச்சு அப்படியே டீ குடிக்கலாம்னு வந்திருக்கோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு ஐஸ் கீழே இடம் பிடிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு தண்ணி கூட தண்ணி இவனுக்கு தான் தாக அடிக்குது ரொம்ப. அப்பா கிட்ட போய் தண்ணி குடிப்போ. பிடிக்க முடியாது. ஸோ இங்கே தான் சட்டி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி வாங்கலாம் 2-3 சட்டி. இங்கே இருக்கேன். இது உடனே வாங்கி யூஸ் பண்ணலாமா இல்லை அதெல்லாம் கஞ்சி தண்ணியில் ஊற்றி அந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கணுமா? இன்னொன்று இது 250யா? எவ்வளோ அது? 350யா? கம்மி பண்ணி தாங்க. 300 தான் ரேட் அதிகம். சரி இது டேமேஜ்லாம் இல்லை, நல்லா இருக்குல்ல? என்ன கொண்டு எண்ணெய் தண்ணியா? அரிசி கழுவுல அந்த தண்ணி எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுடும். சரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கவச்சி செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கொடுப்பேன். ஆடு பார்க் பண்ணிட்டோம். இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். குழம்பு வாங்கலாம். என்ட்ரன்ஸ் எங்க? ஸ்பெஷலா? இப்போ நாங்கள் சாமி பார்க்க உள்ளே போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேமரா நாட் அலோடு. ஸோ சாமி பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ் அங்கே இருந்துச்சுங்களா, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. அதனால் வந்து எங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃப்ரூட்டும் சூப்பராக இருந்தது. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். எல்லாமே வாங்கிட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் வாழைப்பூடையும் பஜ்ஜியும் சுட சுட சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ மக்களே எங்கள் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.